ஆர்யா, நயன்தாரா, நஸ்ரியா, ஜெய் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான ராஜாராணி படத்தை இயக்கி இயக்குனராக அறிமுகமானார் அட்லி. அந்த படம் மதுரை புதிரி ஹிட் அடித்தது. அடுத்ததாக அவர் விஜயை வைத்து தெரி, மெர்சல், பிகில் ஆகிய 3 படங்களை தொடர்ந்து இயக்கினார். அந்த 3 படங்களில் பிகில் படத்தை தவிர்த்து மற்ற 2 படங்களும் மெகா ஹிட் அடித்தன. அதிலும் மெர்சல் படம் விஜயின் கெரியரில் வசூல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த படங்களில் ஒன்றாக இருக்கிறது. விஜயை வைத்து 3 படங்களை இயக்கிய அட்லி அடுத்ததாக தமிழில் தான் பயணப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஷாருக் கானை வைத்து ஹிந்தியில் ஜவான் படத்தை இயக்கினார். அந்த படம் தமிழ்நாட்டில் மோசமான விமர்சனங்களை பெற்றாலும் பாலிவுட்டில் சக்கை போட்டது. மேலும் 1000 கோடி ரூபாயை வசூலித்தது. தமிழிலிருந்து சென்று ஹிந்தியில் 1000 கோடி ரூபாய் வசூலை எடுத்த முதல் இயக்குனர் என்ற பெருமையை அட்லி ஜவானில் பெற்றார். ஜவான் படத்துக்கு பிறகு அட்லியின் மீதான கவனம் பாலிவுட்டில் பெருகியிருக்கிறது. அநேகமாக அடுத்ததும் ஷாருக் கானை வைத்து அவர் படம் இயக்குவார் என்றும் அதனை முடித்து சல்மான் கானை வைத்து ஒரு படம் இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் அது எதுவும் உறுதியாகாத தகவல்கள் தான் என்றும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. இதனையடுத்து அடுத்ததாக அவர் யாரை ஹீரோவாக வைத்து இயக்குவார் என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருந்தது. இந்நிலையில் அவரது அடுத்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதன்படி அட்லி இயக்கத்தில் அடுத்ததாக அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கிறார். படத்தினை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறது. அது குறித்த அறிவிப்பு வீடியோவும் அல்லுவின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவில் சன் பிக்சர்ஸ் நிறுவனர் கலாநிதி மாறன், அட்லி, அல்லு அர்ஜுன் ஆகிய 3 பேரும் இடம்பெற்றிருக்கிறார். மேலும் அமெரிக்காவில் இருக்கும் கிராபிக்ஸ் ஸ்டுடியோவுக்கும் அல்லு அர்ஜுனும் அட்லியும் செல்லும்படியான காட்சிகளும் படத்தின் கதையை அமெரிக்க டெக்னீஷியன்கள் புகழ்ந்து பேசும்படியும் காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் தற்போது வெளியாகி இருக்கும் வீடியோவை வைத்து பார்க்கையில் அந்த படம் கண்டிப்பாக சயின்ஸ் பிக்ஷன் ஜானரில் உருவாக்கும் என்பது உறுதியாக இருக்கிறது. மேலும் படத்துக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் 600 கோடி ரூபாயை பட்ஜெட்டாக கொடுத்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஜவான் படத்தை மெகா ஹிட்டாக கொடுத்த இந்த படத்தை மெகா பிளாக் பஸ்டராக தான் கொடுப்பார். அதற்கான அறிகுறிகள் இப்போதே தெரிய ஆரம்பித்திருக்கின்றன என்றும் அவரது ரசிகர்கள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.